பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஜத்து வளர்க்குறக்கூடிய ஆடுங்களையும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போன செவ்வாய்க்கிழமை நம்ம சந்தையில் பர்ச்சேஸ் பண்ண அந்த வீடியோ ஸ்டாக் வீடியோ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அஜ்மீர் சந்தையில் உங்களுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு செம்மறி ஆடும் வெள்ளாடும் மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கினோம். செம்மறி ஆடு வாரம் ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபார்மிங் கோட்ஸ். இது எல்லாமே ஃபார்முக்காக வளர்க்குறதுக்குரிய ஐட்டம்ஸு. இது எதுவுமே கட்டிங் கோட்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் இந்த இதில் காமிக்கிறது எல்லாமே பண்ணைகளுக்கு வளர்க்குறதுக்காக சப்ளை செய்யக்கூடிய ஆடுங்கள். இப்போ இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரம்ஜான் வந்துடும். அதுக்கடுத்து ஒரு 2-3 மாதத்தில் பக்ரீத் வர்றதுனால இந்த மாதிரி ஆடுங்களை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா கிடாய்ங்களை வளர்ப்பாங்க. பெரிய சைஸாக வளர்ப்பாங்க, வளர்த்து விற்பாங்க. இங்கே நார்த் சைடில் ஃபுல்லாக செம்மறி ஆடை விட வெள்ளாடுங்க தான் அதிகமாக அறுப்பாங்க. ஸோ அதனால் அதுகளுக்குரிய ஆடுகள் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாருங்கள், எல்லாமே சோஜத்தில் நல்ல குவாலிட்டியான ஆடுங்கள். உங்களுக்கு கிடாய்கள் நிறையா இருக்குது. அதேமாதிரி பெட்டை ஆடுங்களும் நிறையா இருக்குது. உங்களுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அப்படி வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். ஏன்னா இடையில ஒரு 2-3 மாதமாக நான் ரெகுலர் வீடியோஸ் அதிகமாக போடலை. இப்போ நான் உங்களுக்காக நிறையா ஷார்ட் வீடியோஸு அதே மாதிரி இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோஸ்லாம் நம்ம போடுறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பாருங்கள். இது எல்லாமே வளர்ப்புக்குரியது தான், அவைலபிள் இருக்குது. சோஜத்துன்ற இடத்துலையே நம்ம போய் அங்கே எங்கே அந்த ஓரிஜின் இருக்கோ அதே ஊரில் நம்ம போய் உங்களுக்கு வளர்க்குற ஆடுங்களை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறையா எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சில காரணங்களால் இன்னும் அங்கே கொண்டு வர முடியல. காரணம் ஒரு வண்டி ஃபுல்லாகவே கண்டிப்பாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லோடு ஏற்றிட்டு இன்ஷா அல்லாஹ் பெருசாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம வீடியோ போடணும்னு சொல்லி நியத்து வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். பீத்தலும் இருக்கிற ஐடியா இருக்குது. ஸோ மொத்தமாக வளர்ப்பாடுங்கள் எல்லாம் எடுத்த பிறகு உங்களுக்கு டோட்டலாக ஒரு வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ப்பாடுங்களாகவே இன்ஷா அல்லாஹ் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து கிளம்பும் போதும் சரி, அங்கே வந்த பிறகு வீடியோஸ் போடுறேன். அப்புறமா நீங்கள் யார் யாருக்கு தேவையோ தாராளமாக பொருளை நேரில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ப்ரீடர் கடாயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே இதெல்லாம் ஃபார்மிங் கொடுக்குறது. இதெல்லாமே கட்டிங் கிடையாது, எல்லாமே ஃபார்மிங் கொடுக்குறது. கடாயங்களோட குவாலிட்டி பாருங்கள். இதில் மேக்ஸிமம் இருக்கிறது கடாயங்கள் தான். ஏன்னா பக்ரீத்துக்கு நிறையா வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் ஃபார்மிங்க்கு இதை ஃபேட்டனிங் பண்ணி பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி தான் இது. மத்திய பிரதேஷ் மால்வாவில் இருக்கக்கூடிய குவாலிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு சோஜத்துலேயே இது ஒரு குவாலிட்டி. முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த குவாலிட்டியும் பாருங்கள். சோஜத்தில் ஒரு 100 பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 50 பீஸ்க்கு கொம்பு இருக்காது. நிறைய பேர் கொம்பு இல்லாத ஆடுங்களை பண்ணைகளுக்கு விரும்பி வாங்குவாங்க. என்ன காரணம்னா ஒன்று முட்டிக்கிறாமல் இடிச்சுக்கிறாமல் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால கொம்பு இல்லாமல் நிறைய பேர் வாங்குவாங்க. கொம்பு இருக்கிற ஆடுங்களும் இருக்குது, கொம்பு இல்லாத ஆடுங்களும் இருக்குது. இதில் ஒரு சிலது குஜிரி பேட்டர்னில் இருக்கும். மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் காப்பி கலரில் பொட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் குஜிரின்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே சோஜத்து தான். உங்களுக்கு டோட்டலாகவே பியூர் சோஜத் ஆடு. இல்லை எதுவுமே மிக்சிங்கு அந்த மாதிரி இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா சோஜத்துலேயே மதர் கோட்ஸ் பெட்டை ஆடுங்கள். இது நம்ம ஊரில் எப்படி நம்ம ஆடு வளர்க்குறவங்க மேய்ச்சலில் வளர்க்குறாங்களோ அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய ஆடுங்க. பெட்டை ஆடுகள் பார்க்குறப்போ உங்களுக்கு இதெல்லாம் மேய்ச்சலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாடலாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆடுங்கள் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஹியூமினிட்டி பவர் இருக்கும், நோய் நொடிகள் வராது ஜாஸ்தி. ஏன்னா இது மழை வெயிலுக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பழகிருக்கும் ஆரம்பத்தில் இருந்து. இதிலிருந்து தான் நம்ம இந்த மாதிரி வில்லேஜஸில் போய் தான் நம்ம நிறைய கலெக்ட் பண்ணுவோம். ப்ரீடர் கடாயங்களை மட்டும்தான் யாராவது பர்பஸாக வச்சுருக்காங்க ஃபார்ம்காரவங்கள்ட்ட போய் நம்ம வாங்குவோம். மற்றபடி நம்ம கிட்ஸ் வாங்கினாலும் சரி அல்லது மதர் கோட்ஸ் வாங்கினாலும் சரி, தாயாடுகள் வாங்கினாலும் இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது நேற்று சோஜத்துக்கு போய் பார்த்து வீடியோ எடுத்தது. இது நம்மளுடைய நான் போல் நம்மளுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்களோ அவங்க போயிட்டு நமக்கு பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம மண்டிக்கு இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. இங்கே இந்த சைஸ் குட்டியிலேருந்தே வாங்கி வளர்ப்பாங்க. இதெல்லாம் பால் குட்டிங்க தான்.
இது வந்து ஆவரேஜாக வந்து ஒரு இங்கே உள்ள ரேட்டு நான் சொல்கிறேன். அங்கன்னா நம்ம ஊருக்கு வரும்போது இது ஒரு ரூ. 4000 அதுக்கு மாதிரி வந்துடும். 4000 4500 வந்துடும். இங்கே இது வந்து ஒரு 3000 3200 அந்த மாதிரி கிடைக்கும் இந்த குட்டிங்க. இதோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மாதத்தில் ஒரு 25 கேஜிக்கு அட்டன் பண்ணிடும். அதனால் இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து காலையில் மண்டி ஆரம்பிக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ணது இது. அதுக்கப்புறம் மண்டி வந்து உங்களுக்கு லேட்டாக ஒரு 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே உங்களுக்கு அப்புறம் க்ரௌட் ஆகும். செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் வந்து அதிகமான சரக்கு வராது. சனிக்கிழமை தான் அஜ்மீர் மண்டியில் அதிகமாக வரும். இந்த சீசனில் இப்போ நம்ம எடுத்து அனுப்பிச்சிருக்க ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நம்ம செலக்டடாக தான் எடுத்திருக்கோம். இப்போ போகிற ஆடுங்கள்லாம் பாருங்கள், எல்லாமே கடாயிங்க தான், நல்ல குவாலிட்டியான ஆடுங்க. இது ஆக்சுவலாக நம்மளது கிடையாது, வேறு ஒருத்தவங்களுக்கு எடுத்து அனுப்புகிறவங்க இவங்க. இது நம்மளுக்கு கிடையாது. இது வந்து மும்பைக்கு ஒருத்தவங்க வந்து எடுத்து அனுப்புவாங்க. அவங்களுடைய பட்டிக்கு இது ஓட்டிகிட்டு போகிறாங்க. காலை நேரத்தில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அதுக்கப்புறம் மண்டி முடிகிற ஸ்டேஜ்லேயும் வந்து எடுத்திருக்கோம். இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 220 ரூபாய்க்கு எடை போட்டு தராங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சகோதரர், பேர் வந்து குமரன், திருப்பூர் அவர். அங்கேருந்து இங்கே வந்து 50,000 டோக்கன் அட்வான்ஸு போட்டு அது இது பண்ணி ப்ராப்ளம் ஆகி எனக்கு அவங்க இங்கே வந்த பிறகு நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து நமக்கு ஃபோன் பண்ணாங்க. நமக்கு ஃபோன் பண்ண பிறகு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த ஃபார்ம்காரன் பேர் சுனில். ஃபார்ம் நேம் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிச்சிருந்தார். ஃபோனில் கூப்பிட்டு நான் மிரட்டினேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், வச்சுருவோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, சரியான எடையை போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு 220 ரூபா அந்த மாதிரி சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி அவங்கள வந்து ஒன்றும் தெரியாதவங்களை ஏமாத்துற அப்படி இப்படின்னு நம்ம எவ்வளவோ பேசினோம். அவனுக்கு எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. அரை மணி நேரத்தில் நான் போலீஸை கூப்பிட்டு வரேன்றான். அவன் என்கிட்ட என்ன சொல்கிறான், உனக்கு 1.5 மணி நேரம் டைம் தர்றேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், யாரை கூப்பிட்டு வரணுமோ கூப்பிட்டு வான்றான். அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தும் நீங்கள் பரவாயில்ல, நான் லோக்கல் ஆளை வச்சு நான் உங்களுக்கு வந்து பணம் வந்து நான் வாங்கி தர்றேன், நீங்கள் பரவாயில்ல விட்டுட்டு வாங்க, 50,000 தானே நீங்கள் டோக்கன் போட்டிருக்கீங்க, வாங்க நாளைக்கு போய் வாங்கிக்கலாம், ஒரு 5-10 கம்மி பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னேன். பட் அவங்க இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு 1,50,000 ரூபாய்க்கு 1,70,000 ரூபாய்க்கு 17 ஆடு, ஒரு ஆடு தலைக்கு 9,000 10,000 ரூபா கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து, அது ஒன்றும் கிடையாது. இப்போ ரன்னிங்கில் நம்ம தான் பார்ட் லோடு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி என்னோடய வண்டியில் சரி எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம். பட் வர்ற வழியிலேயே 2 ஆடு இறந்து போச்சு. ஒரு ஆள் ஹலால் பண்ணி 1,500 ரூபாய்க்கு வெளியில் வந்து ஆன் த வேயில் நம்மளுடைய கவ்வால் வந்து விற்றுருக்குறாங்க. இனி போய் நாளைக்கு சேரவங்களே அது எத்தனை ஆடு போய் சேரும்னு தெரில. ஏன்னா எல்லாமே வாங்கினோம், அவங்களுக்கே தெரியும், மூக்கு ஒழுகி இரு வச்சுட்டு எலும்பு தோலுமா ஆடு, ஒரு ஆடு கூட அவங்க வாங்கினதில் குவாலிட்டி கிடையாது. எவ்வளவோ நம்ம சொல்கிறோம், யாரும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் எத்தனை பேர் ஏமாற போகிறீங்கன்னு தெரியல. அது நம்ம என்ன சொல்கிறது, சொல்லி நம்மளும் அழுத்து போயாச்சு. இது லைவாக முந்தா நாள் நடந்தது. அந்த சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் தான் சொல்லணும், நான் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். எந்ததும் நான் என்கிட்ட ஆடு வாங்குங்க, நான் வாங்கி கொடுக்குறேன், நான் நல்லா வாங்கி கொடுப்பேன், அந்த மாதிரி எந்த இதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணல. நம்மள்ட்ட என்கொயரி பண்ணாங்க, நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஃப்ளாட்டுக்கு வந்திருந்தாங்க, இங்கே தங்கி இருக்கலாம் அப்படின்னா 4 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர்னால் ஃப்ளாட்டில் தங்க வச்சுருக்கலாம், 4 பேர் வந்திருந்தாங்க. அப்புறமா போய் அவங்க ஹோட்டலில் ரூம் போட்டு நம்மளுடைய அந்த இது வச்சுருப்போம்ல, மண்டியிலே ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஆடு அடைக்கிற இடம் இருக்குது, அதில் தான் அவங்களுடைய ஆடை அடைச்சி வச்சுருந்தோம், 17 ஆடு. மறுநாள் காலையில் வந்தாங்க, வந்து மண்டி முடிகிற வரைக்கும் இருந்தாங்க. அப்புறமா சாயந்தரம் அந்த சகோதரர் வந்து கிளம்பி போயிட்டார். நம்மளுடைய வண்டியில் தான் அந்த ஆடை போட்டு அனுப்பிச்சிருக்கோம். ஒரு உதவியாக தான் பண்ணியிருக்கோம், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் நம்மள்ட்ட பிஸ்னஸ் பண்ணுவார் பண்ணல அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே ஸ்டேட்டில் வாழ்கிறோம், அதனால் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும், அவ்வளோதான். இனி அதுக்கு மேலே அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் சரி. இது மீண்டும் சொல்கிறேன், இந்த 220 ரூபா 250 ரூபா அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. இங்கே ஆடு வாங்கணுன்னா 300 ரூபாய்க்கு மேலே, அதாவது லைவ் வெயிட்டு 300 330 350 அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்க முடியும். இங்கே நாங்கள் வந்து வாங்குறதுக்குரிய காரணம், பல்காக இங்கே கிடைக்குது, ஒரு வண்டி 2 வண்டி பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு தான் வாங்குகிறோமே தவிர, அப்போ மற்றபடி விலை கம்மின்னு சொல்லி இங்கே வரல. ஸோ வந்து விலை கம்மின்னு நினச்சி வந்து ஏமாறாதீங்க. தொழில் தெரிஞ்சு வந்து வாங்க, தொழில் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வாங்க, வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி நஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த சகோதரர் 1,50,000 1,70,000 வாங்கினாரோ, 4 பேர் வந்து போயிருக்கிறாங்க, ஃப்ளைட்டில் வந்து போகிறாங்க, எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 ரூபா. அவருக்கு அந்த ஆடு ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கிறது கூட கஷ்டம்தான், அவர் வாங்கியிருக்க ஆடு.
நம்ம கடவுள்கிட்ட அவருக்காக நம்ம துவா செய்வோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு செம்மறி ஆடு வாங்கியிருந்தோம். வெள்ளாடுகள் ரெண்டும் கலந்து நம்ம பண்ணைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருது. வர்ற ஆடுகள் எதுவும் வந்து அது வளர்ப்புக்கூடிய ஆடுகள் கிடையாது, கட்டிங் கோட்ஸ் தான், அந்த கசாயங்களுக்கு போகக்கூடிய ஆடுகள் தான். ஸோ வளர்க்குறதுக்காக நம்ம பண்ணைக்கு ரெகுலராக வந்து எடுக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து கறி கிடைக்கக்கூடிய ஆடுகள் தான் வருது. அதில் வந்து உங்களுக்கு வளர்க்குறதுக்கு எதுவுமே செட் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுறவங்க அடுத்த செவ்வாய் புதனில் நம்ம லோடு அனுப்பும்போது அதில் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த சோஜத் கேட்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முழு வண்டி சோஜத்தும் பீத்தல் இந்த 2 வெரைட்டியுமே வந்து 2 ப்ரீடுமே வந்து வரப்போகுது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம். ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பீஸ்க்கு மேலே நான் கொண்டு வர போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதில் நீங்கள் வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இதுதான் சந்தை. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். சனிக்கிழமை உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல க்ரௌடாக இருந்திருக்கும். சந்தையில் வந்து நிற்க இடம் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். சனிக்கிழமை வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த குளிர் காலத்தில் ஏதோ குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் வருது. இங்கேயும் எடுக்கலாம், மால்வாவில் எடுக்கலாம், சிகரில் எடுக்கலாம். இந்த 3 இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எங்கள்கிட்ட வந்து பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். முழு வண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து முழுசாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துட்டு வண்டி நான் வந்து அனுப்பிச்சிடுவேன். வர்றதில் ஆடுங்க உங்களுக்கு வந்து உடம்பு சௌரியம் இல்லாமல் போகுதோ இல்லை இறந்து போகுதோ எல்லாமே எங்களோட பொறுப்பு. உங்கள் இடத்துக்கு வந்த பிறகு நாங்கள் சொல்கிற விலை ஒரு நிர்ணயிச்சிருப்போம். அந்த விலையை வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், விற்றுட்டு நாங்கள் சொல்கிற நிர்ணயம் பண்ணுற விலைக்கு விற்றுட்டு 250 ரூபா நீங்கள் ஆட்டுக்கு எடுத்துகிட்டு எங்களுக்கு அமௌண்ட்டை திருப்பி போட்டு விட்டிங்கன்னா மறுக்கா வந்து வாரம் உங்களுக்கு வண்டி வந்து ரெகுலராக ரொட்டீனாக சப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், A to Z வந்து ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் நான் வந்து போடுறேன். தயவுசெய்து ஏமாறாதீங்க. ஒரு வண்டியை நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய் அங்கே போய் ஒரு வண்டிக்கு 50,000 1,00,000 உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எங்களை மாதிரி தொழில் தெரிஞ்சவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் வண்டி பண்ணிவிட்டு அது ஆடுங்களை சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும். 250 ரூபா நீங்கள் கமிஷன் எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது ஒரு 300 ஆடு அனுப்புனா கூட 250 ரூபா மணிக்கு உங்களுக்கு 75,000 ரூபா வந்து உங்களுக்கு வாரம் உங்களுக்கு வந்து 75,000 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் புதுசாக தொழில் பண்ணுறவங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சேஃப் சைடாக இருக்கும். உங்களுக்கு போட்ட காசு வீணாக போகாது. உங்களுக்கு ரெகுலராக வண்டி வந்துட்டுருக்கும். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்தெந்த சீசனில் எங்கே கிடைக்கும் அப்படின்றது எங்களுக்கு டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டாஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ரெகுலராக எங்களால் பொருள் சப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் அங்கே சேலத்துலேருந்து ஆட்டுக்காரன்ற பண்ணக்காரவங்க, இன்னும் நிறைய பண்ணை வச்சுருக்கிறவங்க, நீங்கள் இங்கே லோக்கல் அஜ்மீரில் வந்து நிறைய பிராடு பித்தலாட்டம் பண்ணுறவங்கள்ட்ட டைப் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி சரக்கு வரும்னு சொல்லுவான், வராது. நீங்கள் அதை நம்பி அங்கே கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. உங்கள் பேரும் கெட்டு போயிடும். உங்கள் தொழிலையும் கண்டினியூவாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எங்களை மாதிரி கரெக்டாக கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் டைப் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் வந்து ஒரு கண்டினியூட்டிவாக இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சு லோடு வந்து வண்டி ஆயிடுச்சு. அந்த லோடிங் வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லோடிங் எல்லாம் முடிஞ்சு வண்டி கிளம்ப போகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த வண்டி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சாயந்தரமாக வரும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் நைட்டு தான் இது கிளம்புனது வண்டி. ஸோ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சாயந்தரமாக ஒரு 4-5 மணிக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வண்டி வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஆல்ரெடி இது எல்லாமே ஆர்டர் ஆயிடுச்சு. இது யாரும் புதுசாக வரவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏற்கனவே எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் எடுத்துருக்கோமோ அதை விட 10-50 ஆடு நமக்கு அதிகமாக தான் தேவைப்படுது. எல்லா ஆடுமே ஆல்ரெடி ஆர்டர் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் டைப் பண்ணி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய புது தகவல் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நிறைய ஃபார்முக்கு வந்து நம்ம போய் வீடியோஸ் எடுப்போம். அந்த வளர்ப்புக்கூடிய ஆடுங்களை பற்றி நிறைய தகவல் சொல்லுவோம். நம்ம தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற காயாரில் இருக்கிற பண்ணையில் செம்மறி குட்டிகள் வளர்த்துட்ருக்கோம். அதோட அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நான் தரேன். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு பட்டன் அழுத்த போகிறீங்க. ஆல் வீடியோஸ் நீங்கள் டைப் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இன்ஷா அல்லாஹ் வீடியோ பாருங்கள். எதுவும் ஒன்றுனா கமெண்ட்ஸில் உங்கள் நல்லது கெட்டது எதுனாலும் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் ரிப்ளை பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.